உயிரை பணயமா வச்சு இவ்வளவு பெரிய ரிஸ்க் தேவையா? உயிருக்கு உயிரை தான் சார் பணம் வைக்கணும். தேனி மாவட்டம் கோட்டூர் பக்கத்துல தோட்டத்து கிணத்துக்குள்ள பாம்பை பார்த்தோம்னு சொல்லி நம்ம உதவிக்கு கூப்பிட்டாங்க. எங்களோட சின்னம்னூர் குழு கிளம்பி போனாங்க. நாம போகும்போதே தகவல் கொடுத்தவங்ககிட்ட பாம்பு எப்படி இருக்கு, என்ன பண்ணுது போன்ற விவரங்களை விசாரிச்சுக்கிட்டே போனோம். அதற்கு அவங்க மலைப்பாம்பு மாதிரி தெரியுது, அமைதியா படுத்திருக்கு, ஆனா அளவுல சிறுசா இருக்குன்னு சொன்னாங்க. இருந்தாலும் நாங்க அவங்க கிட்ட கொஞ்சம் தூரமாவே நின்று அதை கவனிச்சுக்கிட்டே இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அங்க போய் பார்த்தா அது நல்ல பருமனான கண்ணாடி விரியன் பாம்புங்க. மிகவும் மோசமான விஷமுள்ள பாம்புகளில இதுவும் ஒண்ணுங்க. கண்ணாடி விரியன் பாம்பை நாம எளிமையா அடையாளம் காணணும்னா அதோட உடல் பகுதி முழுவதும் வட்ட தாங்க இருக்கும். இதனுடைய விஷமானது நம்ம ரத்தத்தையே சிதைக்கக்கூடியது. இந்த பாம்பு கடிச்சா அதிகபட்சம் 6 மணி நேரத்திலே நம்ம உயிரிழக்க தாங்க நேரிடும். இந்த பாம்பை பார்த்தாலே முடித்தளவு நாம அந்த இடத்த விட்டு விலகி போயிறது நமக்கு நல்லதுங்க. இதுவும் நம்ம பகுதியில அதிகமா தென்படக்கூடிய பாம்பு வகையில ஒண்ணுதாங்க. இந்த கண்ணாடி விரியன் பாம்புக்கு பழங்காலத்துல 8 அடி விரியன் பாம்பு என்கிற ஒரு பேர் வழக்கத்துல இருந்திருக்கு. அதற்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த பாம்பு கடிச்சா 8 அடியை எடுத்து வைக்கிறதுக்குள்ள இறந்து போயிருவாங்க. உடனே நம்ம வீரர்கள் பாம்பு பிடிக்கும் கருவியை பயன்படுத்தி அந்த பாம்பை பிடிக்க என்னமா சீருது, சரியான சத்தம் போட்டு நம்மளவே அரட்ட ஆரம்பிச்சிருச்சுங்க. அதோடு மட்டும் இல்லாம நம்ம பாம்பு பிடிக்கும் கருவியவே ஆக்ரோஷமா தாக்கி கடிக்கவும் ஆரம்பிச்சிருச்சுங்க.